கண்ணப்பா திரை விமர்சனம். விஷ்ணு மஞ்சு, மோகன்லால், அக்ஷய்குமார், பிரபாஸ், பிரீத்தி முகுந்தன், காஜல் அகர்வால், மோகன் பாபு மற்றும் பலர் நடிப்புல முகேஷ் குமார் சிங் இயக்கத்துல ஸ்டீஃபன் தேவசி இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் கண்ணப்பா. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். வேடர் குலத்தில் பிறந்து கடவுள் என்பதே இல்லை, சாமி சிலைகள் அனைத்தும் வெறும் கற்கள் மட்டுமே என்ற மனநிலையில் இருந்த திண்ணன் என்பவர் மிக சிறந்த சிவபக்தர் கண்ணப்பராக உருவெடுத்தது எப்படி என்ற கண்ணப்பரின் பக்தியின் ஆழத்தை உணர்த்துவதுதான் கண்ணப்பா திரைப்படத்தின் கதைக்கரு என்றாலும், சிவபக்தராவதற்கு முன்பு திண்ணனாக இருந்த அவரது வாழ்க்கை, அதில் வரும் காதல், திருமணம், கடவுள் மறுப்பு கொள்கை என இதுவரை வெளியான கண்ணப்பர் பற்றிய படங்களில் சொல்லப்படாத பல அரிய விஷயங்களை மிக பிரம்மாண்டமான முறையிலும் வியக்கத்தக்க முறையிலும் சொல்லியிருப்பதோடு கடவுள் பக்தியை உணர்வு பூர்வமாகவும் சொல்வதே கண்ணப்பா. கண்ணப்பர் கதை தெரிந்தவர்களுக்கு இந்த படம் திரை விருந்தாக இருக்கும். தெரியாதவர்களுக்கு இப்படியும் ஒரு பக்தரா என்ற ஆச்சரியத்தை தருவதோடு ஆன்மீகம் என்றால் என்ன, இறைபக்தி என்றால் என்ன என்பதை மிக எளிமையான முறையில் மிக ஆழமாக புரிய வைக்கவும் செய்யும். கதையின் ஹீரோவாக நடித்திருக்கும் விஷ்ணு மஞ்சு கடவுள் மறுப்பாளராக புரட்சிகரமான வசனங்கள் பேசுவது, போர் வீரராக அவர் எய்தும் அம்பு போல் வேகமாக செயல்படுவது, காதல் வயப்பட்டு மயங்குவது, சிவ பக்தராக மாறி பக்தி பரவசத்தில் உருகுவது என திண்ணன் மற்றும் கண்ணப்பர் உருவங்களை தனது நடிப்பு மூலம் பார்வையாளர்கள் கண்முன் நிறுத்துகிறார். திண்ணனாக கடவுளை வெறுக்கும் போது வெளிப்படுத்தும் நடிப்புக்கும் கண்ணப்பராகி பக்தியில் உருகும் போது வெளிப்படுத்தும் நடிப்பிலும் வெகுவாக வித்தியாசங்களை காட்டி உணர்வு பூர்வமாக நடித்திருக்கும் விஷ்ணு மஞ்சுவின் கடினமான உழைப்பு அனைத்து காட்சிகளிலும் தெரிகிறது. ஹீரோயினியாக நடித்திருக்கும் பிரீத்தி முகுந்தனின் கண்கள் பேசுகிறது, உருவம் கவர்ந்திழுக்கிறது. ஒளிப்பதிவாளர் ஷெல்டன் சாவின் கேமரா நியூசிலாந்தின் இயற்கை அழகையும் ஒரு கதாபாத்திரமாக திரைக்கதையோடு பயணிக்க வைத்திருக்கிறது. இசையமைப்பாளர் ஸ்டீஃபன் தேவிசி இசையில் பாடல்கள் அனைத்தும் திரும்ப திரும்ப கேட்க வைக்கும் ரகங்கள். படத்தொகுப்பாளர் ஆண்டனி படத்தின் இயக்குனரை விட கடுமையாக உழைத்திருப்பது கதை நகர்த்தலில் தெரிகிறது. சண்டை பயிற்சி இயக்குனர், ஆடை வடிவமைப்பாளர், கலை இயக்குனர் மற்றும் விஎஃப்எக்ஸ் பணியாளர்கள், ஒப்பனை கலைஞர்கள் என அனைவரது உழைப்பும் திரையில் தெரிகிறது. இதுவரை திரையில் சொல்லப்பட்ட கண்ணப்பர் கதையை திரைக்கதை ஆசிரியராக புதிய கோணத்தில் சொல்லியிருக்கும் விஷ்ணு மஞ்சு திரைமொழியில் பிரம்மாண்டமாக சொல்வதற்கான அம்சங்களோடு கதையை கையாண்டிருந்தாலும் கண்ணப்பரின் பக்தியின் ஆழத்தையும் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். இயக்குனர் முகேஷ் குமார் சிங் கண்ணப்பர் என்ற சிவபக்தரின் பக்தியின் ஆழத்தை வெளிக்காட்டும் ஒரு படமாக இருந்தாலும், பக்தி என்ற பெயரில் மூட பழக்கங்களில் மூழ்கியிருப்பவர்களுக்கு சாட்டையடி கொடுக்கும் காட்சிகளை வைத்திருப்பது பாராட்டுக்குரியது. ஆன்மீகம் படம் என்றாலும் அதை திரைமொழியில் சொல்லும்போது பிரம்மாண்டமான படைப்பாகவும் அனைத்து தரப்பினரும் பார்த்து மகிழும்படியான திரையரங்க உணர்வை கொடுக்கும் ஒரு திரைப்படமாகவும் கொடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார் இயக்குனர் முகேஷ் குமார் சிங். மொத்தத்துல கண்ணப்பா பக்தியாக மட்டுமல்ல, திரைப்படமாகவும் வியக்க வைக்கிறார்.